தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கினுடைய முன்னேற்றம், இது சம்பந்தமாக நடந்த பேரணி, இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இது பண்ண அந்த நீலம் பண்பாட்டு இயக்கம் நினைக்கிறேன், அவங்க நடத்தின பேரணி, அதில் பல விஷயங்களை ரஞ்சித் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். காவல்துறையுடைய ஒரு நீண்ட விசாரணைக்கு பிறகு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஜூன் 5 இருந்து ஜூலை 5 வரைக்கும் நடந்தது தான் இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஜூன் 5 தான் முதலாக வேலூரில் வச்சு பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இதனுடைய கருவாக வழக்கறிஞர் அருள் தான் இதில் வர்றார். எதனால் அப்படின்னா, சும்மா கடந்த பொன்னை பாலுவை வேலூரில் போய் அருள் போய் சந்தித்து அவர் தான் இந்த விஷயத்துக்கு விதை போடுறார். பொன்னை பாலுவாகிய உன்னை போற்றுவாங்க, ஆம்ஸ்ட்ராங் உன்னை போட போகிறாரு, உன்னை கொன்றுவார் அப்படின்னு பல விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பல படுகொலையினுடைய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் உன்னைய போற்ற போகிறாரு, அதுக்குள்ளே நீ அவரை போற்று அப்படிங்கிறது நீங்கள் காவல்துறையினுடைய ஆவணங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விசாரணையினுடைய பின்புலத்தில் இந்த வார்த்தைகள் வரும். உன்னை போற்றுவாங்க, அதனால நீ அதுக்கு முன்னால் நீ முந்திக்கோ அப்படின்னு. இப்போ மதுரையில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியனுடைய வழக்கிலையுமே என்ன வருதுன்னா, பாலசுப்ரமணியன் உன்னை போற்றுவார், அதுக்காக நீ அவரை போற்று, முந்திக்கோ அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இப்படி பல வழக்குகளை நம்ம சொல்லலாம். அப்படித்தான் வழக்கறிஞர் அருள் பொன்னை பாலுகிட்ட போய் உன்னை போற்றுவாங்க, அதனால நீ முந்திக்கோ அப்படின்னு சொல்லி, அதற்கு பணம் தேவை, கொஞ்சம் பணத்தை கொடுத்தேன்னா அதற்கான செய்யலாம். அப்போ பொன்னை பாலு கேட்கிறார், என்கிட்ட யாரும் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்ல வர்றாராம். இதெல்லாம் அருள் கொடுத்த வாக்குமூலம், நான் சொல்லலை, வழக்கறிஞர் அருள் காவல்துறையில் கொடுக்குற வாக்குமூலம். அப்போ பொன்னை பாலு என்ன சொல்றாரு, என்கிட்ட பணம் இல்லை, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு, எப்படியாவது பணத்தை திரட்டுங்க, ஆளுகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது உடனேயும் பொன்னை பாலு என்ன செய்கிறாரு, அஞ்சலைகிட்ட போய் ஆற்காடு சுரேஷ் போட்டிருந்த பிரேஸ்லெட் ஒன்றை விற்று அதில் 3 லட்சம் ரூபாயை முன்பணமாக முதல் தொகையாக அருள்கிட்ட பொன்னை பாலு 3 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறாரு. இந்த கொலை ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்குவதாக வர்ற சமயத்தில் அந்த ஆற்காடு சுரேஷ் பயன்படுத்தின பிரேஸ்லெட்டே முதல் பணமாக 3 லட்சம் ரூபாயை அதில் இருந்தால் எடுத்துருக்கிறாங்க. அப்போ இதை எடுத்த அருள் என்ன செய்கிறாருன்னா, அதில் தான் கோடாரி வாங்கினதா சொல்லப்படுது, ஆன்லைனில் வாங்கினா சொல்லப்படுது. கோடாரி எதற்காகனா, முதல்ல எடுத்தோடனையும் அவர் காலை ஆம்ஸ்ட்ராங்குடைய காலை வெட்டிரு, ஏன்னா அவர் இயல்பாகவே ஒரு பாக்ஸர் அவர். அப்போ முதல்ல அவரை நிலைகுலைய செய்யணும்னா காலை தான் வெட்டணும், அதில் அருவாலோ இல்லைனாக்கா கத்தியோ வச்சு பண்ண முடியாதுங்கிறதுக்காக கோடாரி வாங்கியிருக்கலாம். அந்த கோடாரியை ஆன்லைனில் வாங்கியிருக்கிறார் அருள். இது போக அன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அந்த ரவுடிகள் பாஷையில் சொல்லணும்னா பொருள்னு சொல்லுவாங்களா அவங்க, பொருள் அது எங்கேருந்து வாங்கப்பட்டிருக்குன்னா, டெக்கத்லான் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லாம் விற்கிறாங்க பாருங்க, விளையாட்டு சாதனங்கள்லாம், அந்த டெக்கத்லானில் போய் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று ஆன்லைனில் வாங்கியிருக்கிறாங்க, பல விஷயங்களை டெக்கத்லானில் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் அருள் கொடுத்த வாக்குமூலம், இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு விஷயம், ஹரிஹரன் அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். அந்த ஹரிஹரன் கொடுக்குற வாக்குமூலம் என்னன்னா, சம்போ செந்தில் அவர் தான் ஒன்று சேர்க்கிறார். சம்போ செந்திலுக்கு முதல் முறையாக 4 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் ஹரிஹரனுக்கும் சம்போ செந்திலுக்கும் இடம் நடந்திருக்கு. எதுக்காகனா, சம்போ செந்தில் 2 வேலை செய்கிறாராம். இதில் என்ன வேலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ஒன்று இதனுடைய முழு திட்டங்களையும் வகுத்து கொடுத்துருக்கிறார். சம்போ செந்தில் யாருன்னே தெரியலங்க இன்னைக்கு வரைக்கும். பழைய புகைப்படத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் 1993 94 சொல்றாங்க. அந்த புகைப்படத்தை தான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்க இருக்கிறாரு, ஏது இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது. ஆனா நேபாளத்தில் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அவர் எப்பயுமே எந்த ஒரு சம்பவத்திற்கும் அவர் வெளிப்படையாக அவர் வந்ததில்லை. எல்லாமே திட்டம் வகுத்து கொடுக்கறதா, எல்லாமே எல்லா கொலைகளுக்கும் ஒரு பின்புலமாக பிஹைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்கல்ல, திரைக்கு பின்னால் தான் அவர் இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, அவர் ஒரு 3 பண்டில் அனுப்பியிருக்கிறாராம். அந்த பண்டில் அதில் தான் அந்த வெடிகுண்டு இருந்ததா சொல்லப்படுது, எரிகுண்டுகள் இருந்ததா சொல்லப்படுது. அது எங்கே வச்சு அதை வாங்கியிருக்கிறாங்க, அவர் எதில் அனுப்புனாரு அப்படின்னு தெரியல. கொரியரில் கூட அனுப்பியிருக்கலாமுங்க. ஏன்னா சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட்டில் இருக்கிற அம்பேத்கருடைய சிலைக்கு கீழே நிற்க சொல்கிறாங்க. அங்கே போய் நின்று அருள் கிட்ட தான் இந்த 3 மூடைகளும் தரப்பட்டிருக்கு. இது சிசிடிவி காட்சிகளில் காவல்துறையும் எடுத்துட்டாங்க. அப்போ அருள் தான் இதில் ரொம்ப முக்கிய ரோல் பண்ணுறாரு. இங்கிட்டு பொன்னை பாலுவை போய் அவரை மடைமாற்றம் செய்து அவர்கிட்ட பணத்தை வாங்குறாரு.
இங்கிட்டு ஹரிகரன் சம்போ செந்திலுக்கு இடையில வந்து உறவை ஏற்படுத்தி அந்த வெடிமருந்து பொருட்களை 3 பண்டில் வந்து சம்போ செந்தில் மூலமா வந்து வாங்கினது, இது எல்லாமே அருள் தான் இதுல வந்து வர்றாரு. எல்லாத்துலேயுமே பாருங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வர்றாங்க. திமுக குடும்பத்தை சேர்ந்த சதீஷ், அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, திரும்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியா 16வது ஆளாக குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்க யார் தெரியுமா? ஹரிதரன் ஒருத்தர். அவர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர்ல அதிமுகவினுடைய கவுன்சிலராக இருக்கிறார். இவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த கொலைகளில் நடந்த எல்லா செல்போனும் இருக்கு பாருங்க, மொத்தம் ஒரு 6 செல்போனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 6 செல்போனையும் இவர் தான் பத்திரமா வச்சிருந்திருக்கிறாரு. கடைசியில் அந்த வழக்கு மிக தீவிரமடைந்தோன்னு இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கொசஸ்தலை ஆறுல போய் வெங்காத்தூர் கூவத்தில் கொண்டு போய் போட்டு வந்துட்டார். அதை இப்ப காவல்துறை அந்த கூவத்துக்குள்ள உள்ள போய் செல்போனை பூரா இப்ப ரெக்கவரி பண்ணிட்டு வந்துட்டதாக காவல்துறையில செய்தி வந்திருக்குது. இதெல்லாம் போக இதையெல்லாம் உறுதி செய்யற விதத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சிடிஆர்னு சொல்லுவோம், அதாவது கால் டீடைல் ரெக்கார்டர், அதை பூரா எடுத்திருக்கிறாங்க. ஹரிகரனுக்கும் சம்போ செந்திலுக்கு என்ன நடந்திருக்குது, அருளுக்கும் பொன்னை பாலுக்கும் என்ன அலைபேசியில் என்ன பேசியிருக்கிறாங்க, மலர்கொடி இதில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க. ஏன்னா மலர்கொடிக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த இதுக்கு ஆற்காடு சுரேஷோடைய கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது தோட்டம் சேகரை கொலை செய்தவர்களை அவர்கள் மகனை வைத்தே அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அழகராஜா பாலாஜிங்கிற 2 பையன் மலர்கொடிக்கு. அவங்களுடைய கணவர் தோட்டம் சேகரை கொன்னதுக்கு 1 வயது தோட்டம் சேகர் சாகும்போது. ஆனால் அந்த பிள்ளைங்க கிட்ட தன்னுடைய தந்தையை கொன்றவனை நீயும் கொல்லணும்னு 1 வயதிலிருந்தே மெருகேற்றி 2021 தோட்டம் சேகருடைய கொலை வழக்கில் மிக குற்றவாளியாக இருக்கக்கூடிய மயிலை சிவகுமாரை கொலை செஞ்சிட்டாங்க. இந்த தோட்டம் சேகருடைய கொலைக்கும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மலர்கொடி எதற்காக இதுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியல. அவங்க தான் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இப்படி காரு பைக்குன்னு அவங்க தான் கொடுத்ததாகவும் இன்றைக்கு காவல்துறையினுடைய இந்த விசாரணையில் தெரிய வருது. இதுவெல்லாம் ஒரு பக்கம்ங்க. இது விசாரணையினுடைய முன்னேற்றம். ஆம்ஸ்ட்ராங் விசாரணையில் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கு பெரிய அளவில் அவருக்கான ஒரு நினைவேந்தல் பேரணியை நடத்தியிருக்கிறாரு ப. ரஞ்சித். அவர் வச்சிருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு மையம் அந்த அதனுடைய அந்த இயக்கத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு வந்து பெரிய அளவு நடந்தது. அதில் வந்து திருமாவர்கள் கலந்து கொள்ளலை. அது அவர்களுக்குள்ள சில முரண்களை உருவாக்கி இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் வந்து இன்றைக்கு ஆளுகிற தரப்பினுடைய கூட்டணியாக இருக்கும்போது அதை செய்ய முடியல. சாதியின் பெயரை சொல்லி கட்சி நடத்துகிறவர்கள், தாழ்த்தப்பட்டவருக்கான விடியலை தேடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அடக்கப்பட்டவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய உரிமையை எடுத்து வெளியே கொண்டு வரணும்னு பேசக்கூடியவங்க கடைசியில் சொற்ப அரசியலுக்காக தன்னுடைய கருத்தியல் தத்துவங்கள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எனக்கு டெல்லியில் வேற இருக்கு, அந்த ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்கல்ல, எப்பா நான் டெல்லியில் எனக்கு பயங்கரமான வேலை இருக்கு, என்னை அங்கே கூப்பிட்டுருக்காங்க இங்கே கூப்பிட்டுருக்காங்க, சூரியன் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில் வயர் அந்து போச்சு, ஃபோன் வயர் அந்து போய் கிடக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து திடீர்னு வந்து டெல்லியில் வந்து ஒரு முக்கியமான கூட்டமாக, அதனால் அவர் கிளம்பி போயிட்டேன்னு ஒரு உண்மை மாதிரி ஒரு பொய்யை முழு பூசணிக்காய் தூக்கி சோத்துல மறைச்சிட்டு போயிட்டாரு. அந்த தாக்கத்தையும் ப. ரஞ்சித் வந்து இந்த நினைவேந்தல் பேரணியுடைய முடிவில் இருந்தவருடைய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ப. ரஞ்சித் பேசினதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு டிமாண்ட் அப்படிங்கிறார். எங்களுடைய முதல் டிமாண்ட் என்ன அப்படின்னா, சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னும் தன்னுடைய ஆதங்கங்களை பலவாறு அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த உடனேயும் அவர் ஒரு தலித்துக்கான தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் மறைப்பதற்காக ஊடகங்கள், குறிப்பாக திமுகவினுடைய ஐடி விங் என்ன செய்யறாங்கன்னா, அவர் ஒரு ரவுடி என்பது போலவும் அவர் கட்ட பஞ்சாயத்து செய்வது போதும் கட்டமைப்பது என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்ப ஆதங்கத்தோடு ரொம்ப கோபத்தோடைய வந்து அவர் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, ரவுடிகள் அப்படின்னு சொல்றாங்க. யார? எங்களை அதிகாரத்திற்கு எதிராக போராடுபவர்களை நீங்கள் ரவுடி என்று சொன்னால் நாங்கள் ரவுடிகள் தான் அப்படின்னு சொல்லி ப. ரஞ்சித் வந்து ரவுடி அப்படிங்கிறத வந்து பெருமையாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரனுடைய முடிவில் நடந்த அந்த அவருடைய சூளுரையில் அவர் பேசியிருக்கிறார். இதை தாண்டி அவர் இந்த ஆளுகிற அரசை மிரட்டுகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்றார். மிரட்டுகிற மாதிரியா இல்லை என்றால் சரியாக இந்த சட்ட நடவடிக்கைகள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நடக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தமா என்று தெரியவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டமும் காவல்துறையும் சரியாக இல்லை என்றால் எங்களுடைய டிமாண்ட் மாறும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வைக்கிறார்.
என்ன சொல்ல வர்றாருன்னா, அமைதி வழியில உங்க இடத்துல நாங்க டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் காவல்துறையோ சட்டமோ ஆளுகிற தரப்போ இதுல இருந்து மாறுனீங்கன்னா எங்களுடைய டிமாண்ட் வேற மாதிரி இருக்கும் சொல்றது வேற ஒரு கோணத்தில் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் திமுகவை சாடி ஒரு மாதிரி பேசி கொண்டிருந்தாலும் படக்கென்று பிஜேபி மேல பாயிறார். என்ன பாயிறார்னா, பாபா சாஹிப் அம்பேத்கர் பெயரை ஆம்ஸ்ட்ராங் அடிக்கடி பயன்படுத்தியதும், பௌத்தத்தை தழுவி முதல் முறையாக சென்னையிலே ஒரு பௌத்த ஆலயத்தை கட்டியதும், ஜெய்ராம் என்று ஒலிக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் என்று ஒலிக்கக்கூடிய இந்த நாட்டில் ஜெய் பீம் என்று அவர் பேசியதும் இதற்கெல்லாம் காரணமாக இருக்குமோங்கிற சந்தேகத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, பௌத்தத்தை தழுவி ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதுல இந்த கொலை நடந்திருக்கலாமா அப்படிங்கிற கோணத்திலும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கண்டிக்கிற விதத்தில், அதில் உள்ள இருக்கிறவங்களை கண்டிக்கக்கூடிய விதத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்க மேயர் ஆயிட்டா நீங்க மேயரா? நீங்க திமுக இருந்து நீங்க மேயர் ஆகலங்க, ரிசர்வேஷன்ல தான் நீங்க மேயர் ஆயிருக்கீங்க, எங்களுடைய வாக்குகள் தான் உங்களை மேயர் ஆயிடுச்சு, அதனால நீங்க மேயர் ஆயிட்டம்ங்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய சமூக குடியை மறந்துட்டு போயிடாதீங்க. அதே போலதான் அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு, நீங்கள் ரிசர்வேஷன்ல இருந்து போனவங்கிறத மறந்துடாதீங்க. அதே போல தலித் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை சொல்றாரு. நீங்க எல்லாம் ஏதோ அதிகாரத்துக்கு போய் உட்கார்ந்துட்டதுனால அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடந்து அந்த இறுதி சடங்குல கூட அவருக்கு அஞ்சலி செலுத்த கூட நீங்க எல்லாம் வரலைன்னா இதெல்லாம் எந்த மாதிரியான போக்கு? இதுதான் உங்கள் அரசியலா? இதுதான் நீங்கள் காட்டுகிற சமூக நீதியா? இதுதான் நீங்கள் பட்டியலினத்துக்கு செய்யக்கூடிய சமூக சேவையான்னு ஆணி அரைஞ்ச மாதிரி சில கேள்விகளை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை கேட்டிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி ஒற்றை வரியில முடிச்சிட்டாரு. திமுகவோ அதிமுகவோ ஏன் கம்யூனிஸ்டோ கூட எல்லாம் ஒண்ணுதாங்க, ஒரே குட்டையில ஒரு மட்டை தாங்க அப்படிங்கிறத தெளிவா விரிச்சு அடிக்கிற மாதிரி 2 வரினாலும் நச்சு நடிச்சிட்டாரு. இந்த எந்த அரசியலுமே பட்டியலினத்திற்கான அரசியல் அல்ல, தலித் மக்களுக்கான அரசியல் அல்ல, இவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக என்ன சொல்றதுன்னா அழுத்தமாக அந்த பேச்சிலேயே அவர் அழுத்தமாக சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது, திமுக எங்களுக்கு திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ கூட எங்களுக்கு கிடையாதுங்க, இவங்க எல்லா பேருமே ஒரே விதத்தில் சமூக நீதிக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்கன்னு சாட்டையை சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம், பொறுத்திருந்து இந்த காவல்துறை, இந்த திமுக அரசு என்ன செய்ய காத்திருக்கிறது, இந்த வழக்கினுடைய வேகம் எதை நோக்கி போகிறது, உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா, பா ரஞ்சித் கேட்கக்கூடிய மணிமண்டபம் கட்டப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.